இன்னைக்கு வந்து மிளகா தனியா தூக்கிட்டு வந்திருக்கேன். மாடியில் வந்து மிளகா தனியா காய வைக்க போகிறேன். நான் என்னென்னலாம் மசாலா போடுவேன், என்னென்ன போட்டு மிளகாத்தூள் அரைப்பேன், அதுதான் இன்றைக்கி வீடியோவில் வரப்போகுது. செம்ம வெயில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மிளகா மல்லி மட்டும்தான் காய வைக்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை காய வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன மசாலாலாம் கலப்போம் அப்படின்றத நான் வறுத்து தான் கலப்பேன். அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க போயிட்டு மிளகாவையும் மல்லியும் காய வச்சுட்டு வந்துடலாம். பயங்கரமான வெயில், செம்ம வெயில் வந்துச்சு. நான் வந்து மிளகா தனியை காய வைக்கிறதுக்காகவே இந்த துணியை வச்சுருக்கேன். அந்த மிளகாவை எடுத்து கொட்டுறீங்களா? மிளகாலாம் க்ளீன் பண்ணிட்டேன். உள்ள எதோ கிடைக்கும் ஃப்ளைட் போகுது, ஃப்ளைட் நிமிஷம். மிளகா மல்லி காய வச்சாச்சு. இதுக்காகவே துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். செம்ம வெயில், உடனே காஞ்சிரும். இப்போ இதில் வந்து நிறைய மஞ்சள், அப்புறம் வந்துட்டு சுக்கு, பெருங்காய கட்டி இதெல்லாம் வந்து தனியாக நான் வறுத்துட்டு ஆட் பண்ணுவேன். இது வந்து நல்லா இன்றைக்கி காஞ்சிரும் சூப்பராக. ஒரு கல் மாதிரி ஒரு தடுப்பு கோன் வச்சுருங்க. நல்லா வெயில் அடிக்குதுல்ல. எவ்வளோ பெரிய பழுப்பு எடுக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஸ்லிப்பர் வேறு போடாமல் வந்துட்டீங்க நீங்கள். என்ன இல்லைன்னா பறந்து போயிடும் அந்த துணி அடிக்கிற காற்றுக்கு. நான் வந்து 2 கிலோ மல்லி, 2 கிலோ மிளகா, 1.5 கிலோ மல்லி போட்டிருக்கேன். 2 கிலோ மிளகாக்கு 1.5 கிலோ மல்லி. இந்த மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்காது, ஸோ அதனால இப்படி போட்டிருக்கேன். இது செம்ம வெயில் அடிக்குது. மிளகா தனியாக காய வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். சரியா? அது நல்லா காயிடும். வீட்டில் போயிட்டு என்னென்ன மசாலாலாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம். 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, அதுலேயே கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவு பச்சரிசி, இது மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக, அதாவது சூடு ஏறுற அளவில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிய வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே ஒரு 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், இது ரெண்டுத்தை விட கொஞ்சம் கம்மியான அளவில் வெந்தயம், இது மூணுத்தையும் போட்டு இதே மாதிரி நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிய விடாதீங்க, சூடு ஏறுற அளவுக்கு பொரித்து அதையுமே எடுத்துக்கலாம். அதே சூடான அந்த கடாயிலேயே வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா வந்து நம்ம கையில் நுணுக்கணும்னா நல்லா உதிரியாக விழணும், அந்த அளவுக்கு அதை வறுத்து அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக 50 கிராம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு மீன் மேக்கர் மாதிரி புஷ்ஷுன்னு நல்லா வரும், வறுத்திங்கன்னா வறுப்பட்டு வரும். அந்த மாதிரி வரும்போது இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் தான் தேவையான பொருள். எல்லாமே இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் மிளகாய்த்தூள். வந்து மிளகா தனியாலாம் காஞ்சிடுச்சு. அந்த நம்ம போட்ட இடத்துல எவ்வளோ வெயில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நிழல் வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி மசாலாலாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு இல்லை. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? வாங்க இப்போ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். நம்ம காலையில் செம்ம வெயில், இப்போ பாருங்கள் நிழலாயிடுச்சு. நல்லா வந்து நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். மிளகா பார்த்தீங்களா எப்படி உடையுது பாருங்கள். இப்படி படன்னு உடஞ்சாதான் நம்ம அரைச்சோம்னா நிறைய தூள் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து காயாமே அரைச்சோம்னா மிளகா வந்து தூளே ஆகாது. மிளகா தூள் எல்லாமே மிஷினில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ அப்படியே நம்ம இந்த மிளகா மல்லியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? வாங்க போகலாம். நான் வந்து இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணிடுவேன். இதுக்காகவே துணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம துணியில் காய வைக்கும் போது சுற்றி பறக்காமல் அப்படியே இருக்கும். தனித்தனியாக காய வச்சோம்னா நல்லா காயாது. ஸோ அதனால எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? பலன்னு நல்லா காஞ்சிடுச்சு. சூப்பர்.
ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டத்தையும் நான் பக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். அதோடவே கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அளவு சுக்கு போட்டுக்கலாம். அதோடவே 100 கிராம் மஞ்சள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் பக்கெட்டில் எடுத்தாச்சு. மிளகா மல்லி வந்து கட்டை பேக்கில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது அதிகமாக இருக்கிறதுனால அரைச்சதுக்கு அப்புறம் தான் பக்கெட்டில் போட முடியும். ஸோ அதனால் அதை வந்து கட்டை பேக்கில் எடுத்துக்கிட்டு நான் மிஷினுக்கு கிளம்பிட்டேன். மிஷின்லேயே வந்து அரைச்சி ஆற வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆற வைக்கிற வேலை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எப்போவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.